பிரைஸ் லார்ட். வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இந்த நாளிலே கூட சொல்லப்படாத சத்தியம் என்ற தொடரில் இருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நான் இன்றைக்கு பேசப்போகிற காரியம் என்னவென்றால், வஸ்தியை ராஜாவாகிய அகாஸ்வேரு தள்ளியது நியாயமா? வஸ்தி ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தள்ளிவிட்டது நியாயமா இல்லையா என்ற காரியத்தை தான் நான் பேச போகிறேன். கிறிஸ்தவர்களுக்குள்ள, முக்கியமாக பெண்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நிறைய பேருடைய கருத்து என்னன்னா, ராஜா இந்த ராஜஸ்திரியாகிய அகாஸ்வேரு ராஜா, இந்த பாபிலோனை ஆண்ட அந்த பெர்சிய ராஜா அகாஸ்வேரு ராஜா வஸ்தியை தள்ளிவிட்டது நியாயம் அல்ல. அவன் எல்லாரும் முன்னாடி அவன் ஒய்ஃபை கூட்டிட்டு வர சொன்னது ஒரு பெரிய தப்பு. அதுக்கு அவன் மறுப்பு தெரிவித்திருக்கிறா. வஸ்தியுடைய சைடில் நியாயம் இருக்கிறது, அகாஸ்வேரு செய்தது தான் தவறு என்று நம்ம நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறோம். இவன் நிறைய பிரசங்கங்களில் கூட சில போதகர்கள் கூட அப்படி ராஜா இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, ஒரு ராஜாவாக இருக்கிற அவன் தன்னுடைய மனைவியை அடுத்தவர்கள் முன்பாக காட்டணும் அப்படிங்கிறது என்ன நியாயம் அப்படின்னு நிறைய பேர் பேசினது உண்டு. நம்ம வேதத்தை கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோம்னா இது நியாயமா இல்லையா என்பது நமக்கு தெரியும். அதனால ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் பேசுவேன், இந்த முழுமையாக கேளுங்க, இந்த சத்தியம் உங்களுக்கு விளங்கும். அதுக்கு முன்னாடி யாரும் எந்த ஒரு கர்த்தருடைய சமூகத்தில் ஆணும் பெண்ணும் ஈக்குவல், எல்லாருமே சன்ஸ் ஆஃப் காட், எல்லாருமே ஈக்குவல். ஸோ நான் பேசுகிற காரியத்தை நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளும்படி, தவறாக புரிந்து கொள்ளாமல் வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளும்படி நமக்கு இன்னும் ஆழமாக சில சத்தியங்கள் விளங்கும். ஸோ திறந்த மனப்பான்மையோட புரிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். சரிங்களா? சரி, இப்போ இதோடைய பேக்ரவுண்டை நம்ம பார்க்கணும். முதல்ல ராஜாவாகி அகாஸ்வேரு யாரு? கிட்டத்தட்ட கிமு 586 நினைக்கிறேன், 500 கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 600 வருடங்களுக்கு முன்பாக, 500 அல்லது 600 வருடங்களுக்கு முன்பாக பூமியிலே பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே அரசாண்ட ஒரு ராஜாவின், ஒரு அரசனின் பெயர் தான் அகாஸ்வேரு. அந்த காலத்தில் அவன் அந்த தேசத்தை மட்டும் அரசாண்டல, கிட்டத்தட்ட பூமி முழுவதையும், உலகம் முழுவதையும் அரசாண்ட ஒரு மன்னன் ஆக அவன் இருந்தான். இன்னைக்கு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்துலேயே அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் இருந்தது, ஒன் கிங். சரிங்களா? எத்தனை நாடுகளை அவர் அரசாண்டார்? 127 நாடு. அதை வேதம் அழகாக குறிப்பிடுகிறது. எத்தியோப்பியா முதல் இந்து தேசம் வரை, இங்கிலீஷில் எப்படி சொல்லுகிறது, ஃப்ரம் எத்தியோப்பியா டு இந்தியா. ஸோ இந்தியாவிலேருந்து இந்த எத்தியோப்பியா வரைக்கும் இருக்கிற அந்த எல்லா தேசங்களையும் அந்த மன்னன் அரசாண்டான். இவ்வளவு பெரிய ராஜா, அவனுடைய கனம், அவனுடைய மகிமை, அவனுடைய ஐஸ்வர்யம் பார்த்தீங்கன்னா மிக மிக பெரியது. சரிங்களா? அந்த ராஜாவுடைய ராஜஸ்திரி, இன்னைக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரசிடென்ட் ரீசெண்டாக வந்தாலும் அவரோட ஒய்ஃபும் அந்த கேபினெட்டில் இருக்கிறாங்க. சரிங்களா? ஒபாமா இருந்தப்போ அவருடைய ஒய்ஃப் இருந்தாங்க, ட்ரம்ப் இருந்தப்போ அவருடைய ஒய்ஃப் இருந்தாங்க. இப்படி அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு முக்கியமான பொசிஷனை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. தேர் ஃபாலோயிங் இட் ஈவன் தோ இட்ஸ் அ டெமோக்ரஸி கண்ட்ரிஸ். சரிங்களா? இப்போ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த சாம்ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்திரிக்குன்னு ஒரு பப்ளிக், சி இஸ் நாட் ஹிடன். சரிங்களா? இப்போ நம்ம நார்மலாக நம்ம சாதாரணமாக இருக்கிற வீடுகளில் இருக்கிறது போல் பெண்கள் அவ்வளோ வெளியே பப்ளிக்காக வரமாட்டாங்க, இல்லை வெளியே 4 பேர்கிட்ட பேச மாட்டாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இருக்கும்போது தான் வெளியே பேசுவாங்க. அப்படி கிடையாது. சி இஸ் அ பப்ளிக் ஃபிகர். சரிங்களா? வஸ்திங்கிறவ அவள் ஒரு ராஜஸ்திரி. அவள் எல்லா 127 நாடுக்கும் அவள் அவளுடைய முகத்தை ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்பது அது நியதி. ஏன்னா அவள் ராஜஸ்திரி, அவளை மறைத்து வைக்கிறதுக்கு கிடையாது. சரிங்களா? ஒரு அலங்காரம் செய்யப்பட்டு, ஒரு அழகான உடை உடுத்தி, ஒழுக்கமான அழகான உடை உடுத்தி அலங்காரம் செய்யப்பட்டவளாய் அவள் எல்லாருடைய பார்வைக்குமானவள். அவள் கையிலே அதிகாரம் உண்டு. சரிங்களா? அதனால முதல் பாயிண்டே பார்த்தீங்கன்னா, அவளை பப்ளிக்கில் கூப்பிட்டது தப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? இது உண்மை. சரி, ஏன் வஸ்தி வரவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பெரிய விருந்தை செய்கிறான். அடுத்து அந்த விருந்து முடிஞ்சோன்னா இன்னொரு விருந்து, தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற அதிபதிகளுக்கு ஒரு 7 நாள் விருந்தை அவன் செய்கிறான். அதில் திராட்சரசம் பரிபூர்ணமாய் பரிமாறப்பட்டதாம். எல்லாரும் எவ்வளோ நாள் குடிக்கலாம், பொற்பாத்திரங்களில் பரிமாறப்பட்டது. இந்த ராஜா விருந்து செய்கிறான் இல்லையா? அதுதான்
நீங்கள் எஸ்தர் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். நான் உங்களுக்கு வாசிக்கிற பாருங்க. எஸ்தர் 1வது அதிகாரத்தில் 5வது வசனம். நேரம் குறைவாக எடுக்கிறதுனால நான் இதை குயிக்காக வாசித்துறேன். ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ குடி, உணவு, எல்லா கொண்டாட்டம் எல்லாம் இருந்தது. அப்ப ராஜஸ்திரீ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்திரீயாகிய வஸ்தி அவளும் விருந்து செய்தாள். ராஜா ஒரு பக்கம் பார்ட்டி நடத்திட்டு இருக்கிறாரு. குயின் வந்து, நான் அந்த பார்ட்டியில் இல்லை, நான் தனியாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்குறேன் அப்படின்னு பார்ட்டி கொடுத்தாங்களாம். கீழே படிச்சிங்கன்னா 9வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. எஸ்தர் 1வது அதிகாரம் 9வது வசனம். ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். இப்போ புரியுதுங்களா? ராஜா ஒரு சைடு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு, ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் இன்னொரு சைடு பார்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜா வீட்டு பார்ட்டி ராணியோட பார்ட்டினா கண்டிப்பாக வஸ்தியுடைய பார்ட்டிலையும் திராட்சை ரசம் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே யூகிக்க முடிகிறது. அதுக்காக கண்டிப்பாக இருந்ததுன்னு நான் சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக இருந்திருப்பதற்கான 99.9% வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல இந்த ராஜா கொடுக்குற பார்ட்டியில் என்ன ஆச்சுன்னா, ராஜா குடித்து வெறித்தான். இங்கே பாருங்களேன், அந்த குடித்து வெறித்தான்றது ரொம்ப ஸ்ட்ராங் லாங்குவேஜ். நான் வேதத்தில் உள்ளதை படிக்கிறேன். 10வது வசனம் சொல்லுகிறது, 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது. இப்போ என்னாச்சு, நல்லா குடிச்சு அவர் ஒரு மெதப்பில் இருக்கிறாரு, களிப்புல இருக்கிறாரு. களிப்புனா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. குடிச்சு பயங்கர ஹாப்பியாக அவருடைய கிங்டம், அவருடைய பராக்கிரமம், முன்னாடி இருக்கிற மகா பயங்கரமாக உடை தரிப்பித்திருக்கிற பிரபுக்கள், ராஜாக்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு ஜெய கம்பீரமா அந்த ராஜாவாகி அகாஸ்வேர் அங்கே இருக்கிறார். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது இவ்வளோ மகிமையை, இந்த விருந்தே எதுக்குன்னா என்னுடைய மேன்மையை பாரு, என்னுடைய மகிமையை பாரு, நான் எவ்வளோ பெரிய ராஜா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விருந்தே நடக்குது. அதை நீங்கள் வந்து 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும்ல. 4வது வசனத்தில், தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விலங்கு செய்து கொண்டிருந்தான். தன்னுடைய மகிமையை விலங்கு செய்கிறான், எக்ஸிபிஷன் பண்றான். இப்ப களிப்பா இருக்கிறான், எல்லாத்தையும் காட்டிட்டேன், எனக்கு எவ்வளோ அழகான ஒய்ஃப் இருக்கிறா, எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ராணி இருக்கிறான்னு அவன் காட்ட விரும்புகிறான். அந்த ராஜா, நான் சொன்னது போல, தேர் பப்ளிக் ஃபிகர்ஸ், சரிங்களா? தேர் நாட் ஹிடன் ஃபிகர்ஸ். ராஜாவாக இருக்கட்டும், ராணியாக இருக்கட்டும், இவன் தன்னுடைய செல்வத்தையும் பப்ளிக் ஃபிகராக காட்டுறான். இப்போ என்ன செய்கிறான், ஈவன் அது தவறாக இருக்குதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஆனால் அவன் ஒரு குடி போதையில் இருக்கிறான். குடி போதையில் இருக்கும்போது என்ன செய்கிறான், 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாக இருக்கும்போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி அழைத்தான் என்று எழுதவில்லை. அதை கவனிக்கணும் நீங்கள் வசனத்தை. குடிச்சிருந்தாலும் அவன் எப்படி அவன் தன் மனைவியாகிய ராஜஸ்திரி அழைக்கிறான் பாருங்க. அவளுடைய சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று சொன்னான். இப்ப ஏதோ என் ஒய்ஃப் அழகப்பாரு அப்படின்னு அவன் கூப்பிடல, ராஜ கிரீடம் தரித்தவளாய், அவளை கனமுள்ளவளாய் அவன் அழைக்கிறான். ஒரு கனத்தோட, நான் எவ்வளவு கனமா எல்லா காரியத்தையும் காண்பித்திருக்கிறேன், உன்னையும் கனமாக காண்பிக்கிறேன். குடித்திருந்தாலும் அவன் அதுல ரொம்ப அந்த கனத்தை மகிமையோடு தான் மகிமையை அவள் கொடுத்து அழைக்கிறான். ஆனால் அழைக்க சொல்லி தன்னுடைய 7 பிரதானிகளுக்கு அவன் கட்டளையிட்டு அனுப்புகிறான். இந்த 7 பிரதானிகள் போய் ராஜஸ்திரியை இன்வைட் பண்ணும்போது என்னாச்சு, ராஜஸ்திரி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். 12வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால், அப்பொழுது ராஜா கடுங்கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். இது மனிதனுடைய இயற்கைங்க, சரிங்களா? சிஸ்டர்ஸ் எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ராஜாவுக்கு வந்து அவ்வளோ கோபம் வருது. ஏன்னா, நான் இவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கிறேன், இந்த உலகத்தையே நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன், இவ்வளோ பிரம்மாண்டமான ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறேன், இவ்வளோ கனம் பெற்ற மனிதனாக இருக்கிறேன்னா, என்னுடைய பிரபுக்கள், என் கேபினட் மினிஸ்டர்ஸ்
நான் சொன்னா, நான் கையை செங்கோலை நீட்டாட்டினாலே அவன் காலி, நான் கண்ணை காட்டினாலே கொன்றுவாங்க. அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பயத்திற்குரியவனாய் மரியாதைக்குரியவனாக இருக்கிற நான் கூப்பிட்டு என் மனைவி வரலை, எல்லார் முன்னாடியும் என்னுடைய பிரதான பிரபுக்கள் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு மூர்க்க வெறி வருது. ஒரு பெண் எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகாக இருந்தாலும் சரி, எவ்வளவு இதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வேதாகமம் அப்படிதான் சொல்லுகிறது இல்லையா? பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. புருஷர்களே உங்கள் மனைவிக்கு கீழ்ப்படியுங்கள் எழுதுறதை விட, புருஷர்களே உங்கள் மனைவிகளின் மேல் அன்பாயிருங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள். சரிங்களா? ஸோ இந்த மனைவி இடத்திலிருந்து புருஷன் இயற்கையாக அவன் உருவாக்கப்பட்ட விதம் அப்படிதான். அவன் இயற்கையாக எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, ரெஸ்பெக்ட். பப்ளிக் பிளேஸாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும், ஹி எக்ஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட். சரிங்களா? இந்த அகாஸ்வேரு ராஜா அதை தான் வஸ்தி இடத்துல எதிர்பார்த்தான். அவள் கண்டிப்பாக வந்திருக்கணுங்கிறது நியதி. ஏன்னா நான் திரும்பவும் மீண்டுமாக ஸ்பெசிஃபை பண்ணுறேன், she is not a private only belong to a husband, she was a queen, she was a public figure. சரிங்களா? இத்தனைக்கும் அவன் அழைத்த விதமே ஒரு கனமுள்ள விதம். ராஜ கிரீடம் தரித்தவளாய் அவளை அழைத்தான். ஆனால் ராஜஸ்திரீ வரமாட்டேன்னு சொன்னான். ஏன் வரமாட்டேன்னு சொன்னா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஆராய்ந்து பார்த்தோன்னா, இந்த 9வது வசனத்தின்படி ராஜஸ்திரியும் அங்கே பார்ட்டி நடத்திட்டு இருக்கு. சரிங்களா? 7 நாள் பார்ட்டி அங்கேயும் நடக்குது. அந்த பார்ட்டியில் கண்டிப்பாக பெண்கள் அதிகமாக அவளை புகழ்ந்திருக்கலாம், அவள் அழகை புகழ்ந்திருக்கலாம், அவளுக்குள்ள ஒரு அகங்காரம் வந்திருக்கலாம். நான் தான் பெரிய அழகி, நான் ராஜாவை என் கைக்கு கீழே தான் கூட நினச்சிருக்கலாம். சரிங்களா? அந்த திராட்சரசம் பார்ட்டி, அதுக்கப்புறம் அந்த ஒரு தன்னுடைய அழகின் மேல் இருக்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, இதன் காரணமாக அந்த தலைகணத்தினால் அவள் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்துவிட்டாள். அந்த கீழ்ப்படியாமை வரும்போது தன்னை இப்பேற்பட்ட மகத்துவமான ராஜாவாக இருக்கின்ற தன்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தும் போது, இவன் சாதாரண ஒரு ஆணுக்கு கூட அவமானப்படுத்தும் போது, மனைவி அவமானப்படுத்தினா அவனால் தாங்கிக்க முடியாது, கோவப்படுவான். சரிங்களா? ஸோ இந்த ராஜா மூர்க்கவெறி கொண்டதில் தவறு இல்லை என்று சொல்லலாம். நியாயமாக அவனுடைய இயற்கை அது, கோவப்பட்டிருக்கிறான். சரிங்களா? இதுக்கப்புறம் என்னாச்சு? இதுக்கப்புறம் நடந்த கதை நமக்கு தெரியும். இந்த மற்றவர்கள்ட்ட இதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த போதையில தான் இருக்கிறான், என்ன பண்ண என்னை இப்படி கோவப்படுத்திட்டா அப்படி சொல்லிட்டு, உடனே அவங்க சட்டங்கள்லாம் எடுத்து, இல்லை இவ தள்ளப்பட்ட வேண்டும், வேற ஒரு ஸ்திரியை நம்ம உங்களுக்காக ராணியாக ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த வஸ்தி செய்தது நியாயம் அல்ல என்பதற்கு வேதத்திலிருந்து இன்னொரு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தர் 2வது அதிகாரத்தில் 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அபிமான ஸ்திரீயும், ராஜஸ்திரீ, அபிமான ஸ்திரீ தன்னுடைய ராஜாவினுடைய அறைக்குள்ள வந்த பின்பு அவ இன்னொரு இடத்திற்கு மாற்றப்படுவாளாம். கன்னி மாடத்திலிருந்து ராஜ அரமனைக்கு வருகிறாள், ராஜ அரமனையிலிருந்து அவள் அபிமான ஸ்திரீ ராஜாவுடைய அறைக்கு வருகிறாள், ராஜ அறையிலிருந்து அவள் அபிமான ஸ்திரீ என்று நிரூபிக்கப்பட்ட பின்பு அபிமான ஸ்திரீகளை வைக்கிற இன்னொரு மாடத்திற்கு கொண்டு போகப்படுகிறாள். அதில் பாருங்க, சாயங்காலத்திலே அவள் உள்ளே 2:14 சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். செகண்ட் பிளேஸ்க்கு போயிடுறா. இந்த செகண்ட் பிளேஸ்க்கு போனோன்னா அவள் எப்போ வேணாலும் அரண்மனைக்கு வரலாம், ராஜாக்கு முன்னாடி வரலான்னு கிடையாது. அதை கவனிங்க. ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. இந்த அபிமான ஸ்திரீகள் பார்த்தீங்கன்னா, அபிமான ஸ்திரீ ராஜாவுக்கு இன்டிமேட்டா இருக்கிற ஸ்திரீயா இருந்தாலுமே ராஜா பெயர் சொல்லி அழைக்காமல் அவ முன்னாடி வரக்கூடாது என்று சொல்லுகிறது. இது எப்படி பிரதர் சொல்றீங்க, அவதான் ராஜஸ்திரீ ஆயிருச்சே அப்படின்னு சொல்றீங்க? அப்படி பார்த்தா எஸ்தர் ராஜஸ்திரீ ஆன பின்பு கூட அவள் கூட அதை சொல்லுகிறா பாருங்க. 4வது அதிகாரத்திலே 11வது வசனம் இது சொல்லுகிறது. எஸ்தர் சொல்லுகிறா பாருங்க,
யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் எஸ்தர் சொல்லுகிறார், எஸ்தராகிய நான், அவள் சொல்லுகிறார், நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்லச் சொன்னாள். பாருங்க, எஸ்தர் ராஜஸ்திரி ஆயிட்டா வஸ்திக்கு அடுத்தாப்புல. ஆனா எஸ்தர் மிக துல்லியமா அந்த சட்டத்தை கவனித்து அதை கையாளுகிறா. பாருங்க, 30 நாளா என்னுடைய புருஷன், என் கணவன், ராஜா என் கணவன் தான். 30 நாள் என்னை கூப்பிடல. 30 நாளா நான் என் கணவனை பார்க்கவே இல்லை. அவர் என் கணவன்றதுக்காக நான் முன்னாடி போயிட முடியாது. ஒருவேளை நான் சொல்லாம அழைக்கப்படாமல், பெயர் சொல்லி அழைக்கப்படாமல் முன்னால போனேன்னா, இந்த ராஜாவாகிய என் கணவன் எனக்கு செங்கோலை நீட்டாவிட்டால் நான் கொல்லப்படுவேன். இப்படி ஒரு சட்டம் இருக்கிற ஒரு நாட்டுல இந்த ராஜாவாகிய அகாஸ்வேரு, பிரம்மாண்டமான ராஜா பாருங்க, அவன் ஒன் வேர்ல்டு, அவன் 127 நாடுகளுடைய மகாபெரிய ராஜா. அவன் தன் மனைவியை அழைப்பிக்கிறான், அவள் வர முடியாது என்று சொன்னார். அது எந்த விதத்துல நியாயம்? தேசத்துடைய சட்டம் இருக்கிறது, ஈவன் ராஜ ஸ்திரீக்கே ஒரு சட்டம் அப்படி இருக்கிறது. கணவனுக்கு பேசிக்கா அவ கீழ்ப்படியாம வரல. இப்படி வராத காரணத்தினால ஈவன் அந்த ராஜா அவளை கொல்ல கூட செய்யல. பாருங்க, அவன் போதை தெளிந்த பிறகு வஸ்திக்கு என்னாச்சுன்னு யோசிக்கிறான். வஸ்தியை கொன்று போடுங்கள் என்று அவன் சொல்லவே இல்லை. வஸ்தியை தள்ளி விட்டார்கள், வஸ்தியை விலக்கி விட்டார்கள். ஸோ இந்த வஸ்தியை விலக்கினதுல வஸ்தியின் பக்கம் நியாயம் இருக்குன்றத நம்மளால சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா வஸ்தி பக்கம் இத்தனை தவறுகள் இருக்கின்றது என்பதை இந்த வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு புரிகிறது. இந்த காரணத்தினால தான் முதல்ல அவளுக்குள்ள ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கீழ்ப்படிதலை அவள் கொடுக்கவில்லை. ரெண்டாவது, அவளும் களிப்பாக தான் இருந்திருக்கிறாள். 7 நாள் பார்ட்டியில் இருந்திருக்கிறாள். மேபி திராட்சை ரசத்தினால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கலாம், சரிங்களா? ராஜ சட்டத்தை மீறி இருக்கிறார். அழைக்கப்பட்டாலொழிய வந்தா கொல்லப்படுவார்கள். அழைத்துமே வரலைங்கிறது சட்டத்தை மீறிய காரியம். கணவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்றார், சரிங்களா? இன்னும் சங்கீதம் 45, 10, 11 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் அழகா சொல்லியிருக்கோம். நீ உன் தகப்பன் குமாரத்தியே கேள், நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஒரு கணவன் ஒரு மனைவியை எப்போ ரொம்ப நேசிப்பானா, அந்த மனைவி தான் கணவன் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கும் போது. எங்கள் அப்பா அம்மாவை விட, அஃப்கோர்ஸ் ஆமாங்க, அப்பா அம்மாவை விடக்கூடாது, அவங்கள நம்ம கனப்படுத்தணும். ஆனால் கணவன் தான் முதலிடம், என் அப்பா அம்மாவை விட என் கணவன் தான் முதலிடம்னு அவனுக்கு அவள் முதலிடம் கொடுக்கும்போது அவள் மேல் அவனுக்கு நேசம் அதிகமாகின்றது. அவளுடைய அழகில் அவன் பிரியப்படுகிறான். ஆனால் மிகப்பெரிய பேரழகியா இருந்தாலும், ஒரு பெரிய அழகான பெண்ணாக, ஸ்திரீயாக இருக்கலாம், ரூபவதியாக, சௌந்தரியவதியாக இருந்தாலும், கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, கனத்தை மனைவி கொடுக்கும்போது கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியம். கொடுக்காட்டினா அந்த இடத்துல கான்ஃப்ளிக்ட்ஸ் வருது. நான் எந்த ஒரு சகோதரிக்கும் அகென்ஸ்ட் கிடையாது, ஈவன் ஐ எம் நாட் அகென்ஸ்ட் மை வைஃப். இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். வஸ்தியின் மேல குற்றம் இல்லைன்னு கிடையாது. ராஜாவாகிய அகாஸ்வேரு செய்தது அநியாயம் என்று நம்ம சொல்ல முடியாது. இதுதான் சத்தியம், சரிங்களா? இதை புரிந்து கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு திஸ் ட்ரூத், சொல்லப்படாத சத்தியம். ஒருவேளை நான் சொன்னதில் மாற்று கருத்து உங்களுக்கு இருக்குமானால், இல்லை வேற ஏதாவது ஒரு சொல்லப்படாத சத்தியத்தை, இல்லை பதில் தெரியாத சத்தியத்தை பேசணும்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியத்தை நிச்சயமாக நான் உங்களோடு பேசுவேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பி வித் யூ. பை.